வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் அத்திவரதர் ஏன் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தரிசனம் தருகிறார், மீண்டும் எப்பொழுது தரிசனம் தருவார், இந்த கோயிலில் தங்கத்தாலும் வெள்ளியாலுமான பள்ளி சிலை இருக்கிறதா, அது ஏன் இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். அத்திவரதர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டது பாதிதான், ஆனா இப்போ சொல்ல போறது ரொம்ப பேருக்கே தெரியாத ரகசியம். வரதராஜ பெருமாள் கோவில், இந்த கோவிலின் உள்ளே இருக்கும் அனந்த சரசு குளத்துக்குள் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அத்திவரதர் வெளியே வருகிறார். ஆனா ஏன் தெரியுமா? அத்தி மரத்தாலே உருவாக்கப்பட்ட சிலை என்பதால் அதை நீரில் பாதுகாப்பாக வைத்தால்தான் மரம் கேடாம பாதுகாக்க முடியும். இன்னொரு ரகசியம், முதலில் இருந்த மூல சிலை தீ விபத்தில் சேதமடைந்ததுக்கு பிறகு அத்தி மரத்தால் புதிய உருவம் செய்து குளத்துக்குள் பாதுகாத்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு சாதாரண பாதுகாப்பு முறை இல்லை, பழமையான இந்திய அறிவியல் அறிவின் உதாரணம். மேலும் ஒரு ஆச்சரியம், அத்திவரதர் 48 நாட்கள் வெளியே வரும்போது முதலில் சயன கோலம் படுக்கை நிலை, பின்னர் நின்ற கோலம் ஆக தரிசனம் தருவார். இந்த இரு கோலங்களும் வாழ்க்கையின் இரு நிலைகளை குறிக்கிறது, அதாவது ஓய்வு மற்றும் எழுச்சி. அந்த 48 நாட்களில் மனம் மாற வேண்டினால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும். அத்திவரதர் கடைசியாக 2019 காட்சி தந்தார். அவர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியே எடுக்கப்படுகிறார். அதனால் அடுத்த 2059 ஆண்டு காட்சி தருவார். கோயில் பிரகாரத்தில் தங்கமும் வெள்ளியுமான 2 பள்ளி சிலைகள் இருக்கு. இந்த கோயிலில் பள்ளியை தொட்டா பாவம் நீங்கும் தெரியுமா? இந்த பள்ளி சிலைகளை எல்லாரும் உடனே பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மேலே பார்த்தால்தான் தெரியும். அதனால பல பேருக்கு தெரியாம போயிருக்கும். ஒரு காலத்தில் 2 முனிவர்களின் சீடர்கள் தவறுதலாக ஒரு யாகத்தில் பள்ளி விழுந்த விஷயத்தை மறைத்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் அவர்கள் பள்ளியாக பிறக்க சாபம் பெற்றார்கள். பின்னர் இங்கு வந்தபோது பெருமாளின் அருளால் சாப விமோசனம் கிடைத்ததாம். அந்த நினைவாக தங்க வெள்ளி பள்ளிகள் பதிக்கப்பட்டது. அந்த பள்ளியை தொட்டால் நாகதோஷம் நீங்கும், உடல் நோய்கள் குறையும், பாவங்கள் நீங்கும் என்று நம்பிக்கை. 2019 தரிசனம் பெற்றவர்கள் ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை கிடைக்கும் பாக்கியம் என்று சொன்னார்கள். 2059 இன்னொரு தலைமுறையின் பாக்கியம். 2059 அத்திவரதர் தரிசனம் பெற நீங்கள் தயாரா? அந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கமெண்டில் வரதராஜா காப்பார் என்று எழுதுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.